ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் சுகன் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆர்டி புக்னா என்னன்னு பார்க்க போறோம். எஸ்சிஆர்டி புக்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்கூல் புக்ல 6 to 12th வரையும் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கம்பைன் பண்ணி ஒரு புக்கா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த 6th to 12th புக் கம்ப்ளீட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி எஸ்சிஆர்டி புக் வந்து ஒன்னே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ ஹிஸ்ட்ரினா இது போதும், ஓகேங்களா. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் கம்ப்ளீட்டாக வாங்கினீங்கன்னா அதோட ரேட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதை விட இது கம்மி தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பைண்டாக 6th to 12th புக்ஸ் கம்பைண்டாக இருக்கிற புக் தான் எஸ்சிஆர்டி புக்கு. ஸோ இது ஹிஸ்ட்ரி புக் தான் நான் எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படியே சிலபஸோட ஹிஸ்ட்ரியோட சிலபஸ் வந்து இருக்கும். அப்புறம் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டாபிக்லேயே வந்து நான் எங்கெங்கெல்லாம் இந்த புக்கு வந்து இருக்கு, இந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 6th ஹிஸ்ட்ரியில் வந்து டேர்ம் 1 லெசன் 3ல இருக்குன்னு இருக்காங்க இண்டஸ் வேலி. 9th ஹிஸ்ட்ரி லெசன் 2, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 1 அண்ட் 11th எத்திக்ஸ் லெசன் 2. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. எங்கெல்லாம் இருக்கும் இந்த கண்டென்ட் மென்ஷன் பண்ணி அந்த கண்டென்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1. இந்த சைட்லயே வந்து நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்றது மென்ஷன் பண்ணியே இருக்கும். ஸோ 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 1 அப்படியே போகுது. நெக்ஸ்ட் வந்து 9th ஹிஸ்ட்ரி வந்துடுச்சு பாருங்க. அது ரிலேட்டடான கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 11th ஹிஸ்ட்ரி, 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் கொடுக்கல. 11th எத்திக்ஸ் லெசன் 2 சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கண்டென்ட் தான். அது வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கல. ஸோ இன்கேஸ் கொடுக்கலன்னா நம்ம இது வந்து என்னன்னா எத்திக்ஸ் புக் வந்து பிடிஎஃபே கிடைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சீங்கனாலே போதும். அதை படிச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் புக் பேங்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிலதுக்கு வந்து அதை ஆட் பண்ணியிருப்பாங்க, சிலதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ குப்தாஸ் வந்து 6th இருந்து டேர்ம் 3 லெசன் 3, 11th ஹிஸ்ட்ரி லெசன் 7, 12th எத்திக்ஸ் வந்து லெசன் 5 இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு போட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி எத்திக்ஸ் புக் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கிலீஷ்லேயே அவைலபிளா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒன்லி தமிழ் தான். இது பாருங்க 12th எத்திக்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கு பாருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல அவ்வளவும் கிடையாது, ஃபுல்லாவே தமிழ் தான். இப்போ அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து புக் பேங்க்கு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து டெல்லி சுல்தான், நெக்ஸ்ட் டெல்லி சுல்தானும் அதே மாதிரி தான். இந்த எத்திக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன் டைம் செக் பண்ணுங்க இதுல இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்களா. இல்லை நான் வந்து டெலகிராம் குரூப்ல வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். அதுவும் இதுல வந்து மேட்ச் ஆகுதா பாருங்க லெசன்ட்டு. இன்கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா அப்படியே வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதுதான் எஸ்சிஆர்டி புக். இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, எனக்கு முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்சிஆர்டி புக்கே வாங்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.